முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 1 கப் பூசணிக்காய் ஜூஸை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம துருவி வச்ச பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க. பூசணிக்காவை நல்லா தண்ணியில் வேக விடுங்க. தண்ணி நல்லா சுண்டி பாதி ஆனதுக்கப்புறம் அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் எத்தனை கப் சேர்க்குறீங்களோ அத்தனை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுதான் அளவு. நான் இப்போது 1 கப் பூசணிக்காய்க்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஹல்வா கலர் வர்றதுக்காக நான் ஆரஞ்சு ஃபுட் கலரை கொஞ்சம் தண்ணியில் கலந்து சேர்த்துருக்கேன். நல்லா அதை கலரி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தை 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. ஹல்வாக்கு சேர்க்க வேண்டிய எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க தண்ணி அதில் எவ்வளோ இருக்குன்றத. காயும் இன்னும் சரியாக வேகலை, அதனால தண்ணியை நல்லா சுண்ட விடணும். அந்த தண்ணியிலே காயும் நல்லா வேகணும். மூடி போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுண்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் முதல்ல காமிச்சதுக்கும் இப்போதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். பூசணிக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். அதனால் இன்னமும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சேன். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி சுத்தமாக இல்லவே இல்லை. இப்போ நான் காட்டுற பதம் வந்ததுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு தாளிப்பு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஹல்வா கார்னிஷ் பண்ணுறதுக்காக முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தீயாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்ச ஹல்வாவில் அதை கொட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ முந்திரி திராட்சையும் ஹல்வாவில் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த பேனில் அல்வா ஒட்டாமல் எவ்வளோ அழகாக அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கிறத பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹல்வா ரெடி. தேங்க்யூ.